நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். விசேஷமாக ஸ்கைப் மீசியானது கடந்த வருஷம் இதே மாதத்திலே அங்கே 12ஆம் தேதியிலே அங்கே ஆரம்பிக்கப்பட்ட பொழுது உண்மையில ஒரு சிலர் தான் இந்த இணைப்பிலே இருந்தார்கள். ஆகவே இந்த இணைப்பிலே நான் ஜெபிப்பதற்கும் கர்த்தருடைய வார்த்தையை அங்கே பேசுவதற்கும் கர்த்தர் எனக்கு அந்த நாட்களிலே அநேக சந்தர்ப்பங்களை தந்தபடியால் நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆகவே அந்த கடந்த ஆரம்பிக்கின்ற பொழுது ஒரு சிலர் தான் இந்த இணைப்பிலே இருந்தார்கள். ஆனால் இப்பொழுது இந்த இணைப்பை பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக கர்த்தருடைய கிருபை இந்த ஊழியத்திலே அதிக அளவாக அங்கே ஊற்றப்பட்டிருக்கிறதை காணக்கூடியதாக இருக்கிறது. நிச்சயமாக தேவனுடைய கிருபை தான். அதுதான் அங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை நித்திய உடன்படிக்கையாக உங்களுக்கு ஏற்படுத்துவேன் என்று சொல்லி ஆண்டவர் அந்த தாவீதை விட விசேஷமான ஒரு கிருபையை இந்த ஊழியத்துக்கு தந்திருக்கிறார். நித்தியமான ஒரு உடன்படிக்கை இங்கே தாவீதுக்கு அங்கே நிச்சயம் தான் சொல்லி கொடுக்கிறார். ஆனால் எங்களுக்கு அங்கே இந்த கிருபையை நித்திய உடன்படிக்கையாக ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிறார். அதுக்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். கடந்த வருஷம் எல்லாம் இந்த ஊழியத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். எத்தனையோ தடைகள் வந்தது, எத்தனையோ எதிர்ப்புகள் வந்தது, போராட்டங்கள் பிரச்சனைகள் கூட வந்தது, சொல்ல போனால் அவமானங்கள் கூட வந்தது. ஆனாலும் தேவன் கிருபையாய் இந்த ஊழியங்களை நடத்தி வருகிறதை பார்க்கின்ற பொழுது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. இந்த இணைப்பிலே இணைந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் உண்மையில தங்களை எவ்வளவுக்கு தாழ்த்துகிறார்களோ அவ்வளவுக்கு தாழ்த்தி இந்த இணைப்பிலே பொறுமையோடு இருந்து தேசங்களுக்காக ஜெபிக்கின்ற பொழுது அதை பார்க்கின்ற எங்களுக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. விசேஷமாக இந்த இணைப்பிலே நான் கூட அநேக காரியங்களுக்காக விண்ணப்பங்களை வைத்திருக்கிறேன். விதமாக தேவன் அந்த விண்ணப்பங்களுக்கு காலையில் ஜெபிக்கிற அந்த விண்ணப்பங்களுக்கு மாலையில் கூட தேவன் எனக்கு அங்கே பதில் தந்திருக்கிறார். இதற்காக ஜெபித்த ஒவ்வொருவருக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன், துதிக்கிறேன். அது மாத்திரமல்ல, என்னோடு இங்கே சில பிள்ளைகள் சிறுவர்கள் நிற்கிறார்கள். அவர்களும் கூட இந்த இணைப்பிலே இணைந்து ஜெபிக்கவும் வேதத்தை கற்றுக்கொள்ளவும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் இந்த இணைப்பானது எங்களுக்கும் எங்களோடு நிற்கிற பிள்ளைகளுக்கு மிகவும் பெரிதான ஒரு ஆசீர்வாதமாய் காணப்படுகிறது. என்று சொன்னால் அவர்கள் படிக்கிறார்கள், பாடசாலையில் கற்றுக்கொள்ளுகிற இந்த நாட்களிலே அவர்களுக்கு நான் வேதத்தை சனிக்கிழமையில தான் நான் போதிக்கிறது. இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கை இருக்க வேணும் என்று சொல்லி, ஆனாலும் இந்த இணைப்பிலே அவர்கள் இரவு நேரத்திலே ஜெபிக்க வருகின்ற பொழுது கூட அநேகர் சாட்சிகளாக சொல்லுவார்கள். அந்த சிறு பிள்ளைகள் குட்டீஸ்கள் அங்கே ஜெபிக்கின்ற பொழுது, ஆராதிக்கின்ற பொழுது கர்த்தருடைய அந்த பிரசன்னத்தை தாங்கள் உணரக்கூடியதாக இருக்குது என்று சொல்லி அநேகர் அங்கே சாட்சிகள் கூட நீங்க சொல்லி இருக்கிறீர்கள். நான் கர்த்தரை துதிக்கிறேன். அவ்விதமாக நாங்கள் அடுத்தது நான் கூட இந்த ஊழியத்தின் மூலமாக வளர்ந்து கொண்டிருக்கிறேன். என்று சொன்னால் நான் ஒரு போதகராக இருக்கிறது மாத்திரமல்ல, இந்த இணைப்பிலே அநேக தேவ மனுஷருடைய வார்த்தையை கேட்டு கூட நானும் கூட இங்கே வளர்ந்து கொண்டிருக்கிறேன். அதற்காக நான் தேவாதி தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். தொடர்ந்தும் இந்த ஊழியங்கள் அங்கே பலகி பெருக கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் ஜெபம் பண்ணுவோம். நல்ல பிதாவே, இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த ஊழியத்தை நீர் ஆசீர்வதித்து வருகிறபடியால் உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. வருஷத்தை உம்முடைய நன்மையினால் முடிசூட்டுகிற தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். உம்மை நன்றியுள்ள மனதோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் இம்மட்டுமாய் பாராட்டின உம்முடைய நல்ல தயவுக்காக நன்றி சொல்லுகிறோம் ஐயா. உம்மை நன்றியுள்ள மனதோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த இணைப்பின் மூலமாக அநேக உறவுகளை தந்தபடியால் உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். நல்லதொரு ஐக்கியத்தை தந்தபடியால் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. இந்த ஊழியத்தை நீர்
ஒவ்வொரு நாளும் நினைவு கூர்ந்து ஆசீர்வதித்து வருகிறபடியால் இஸ்ரேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று இந்த ஆண்டிலும் தகப்பனே எங்களுக்கு தந்த உடைய ஜீவனுள்ள வார்த்தையின்படி வாக்கு தத்தத்தின்படி அவ்விதமாக இந்த ஊழியத்தை என் கர்த்தர் ஆசீர்வதித்து வருகிறபடியால் உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஐயா. உம்மை நன்றி உள்ள மனதோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் எங்கள் மகிமையின் தேவனே. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வே மறவா